ஹே ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம வந்து கட்டி பெருங்காயத்தை எப்படி வந்து பவுடர் ஆக்குறது தான். இதுலேயுமே வந்து வீட் ஃப்ளார், அதாவது ரிஃபைன் வீட் ஃப்ளார் 30% போட்டிருக்கான். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஹெல்த்தி அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம பவுடர் வாங்குறதை விட இது பெட்டர். ஏன்னா இது நல்ல அரோமா கொடுக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப கட்டி ஆகிடுச்சு, அதனால் நான் ஃபர்ஸ்ட் இடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லையா நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா குட்டி குட்டி உருண்டையாக வச்சு நீங்கள் வெயிலில் கூட வச்சிடலாம். ஒரு 3-4 days வச்சுக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ஈஸி, இமீடியட்டாக முடிஞ்சிடும். அண்ட் பெரிய பெரிய சங்க்ஸ் இருந்தால் நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து நல்லா ப்ரெஸ் ஆகிட்டு உள்ளே இருக்க ஈரப்பதம் எல்லாம் போகணும். அப்படி போனால் தான் திரும்ப கட்டியாக மாறாது. நல்லா ட்ரையாக, ரொம்ப ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. அண்ட் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பவுடர் ஆகிடும். இந்த டிஷ்க்கு வந்து நமக்கு வந்து பவுடர் தான் தேவைப்படும், கட்டி தேவைப்படாது. அதனால் அந்த மாதிரி டிஷ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட்